விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிற கலர் சில்வர் கலர். சில்வர் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. நம்ம சாப்பிட யூஸ் பண்ணுற தட்டு, டம்ளர், கரண்டி, இது எல்லாமே சில்வர் தாங்க. அழகான நிலவு கூட வெளி நிலவுன்னு தான் சொல்லுவோம். அதை பற்றி இப்போ பார்ப்போமா? வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே விண் சோகம் ஏனடி மானே ஏனடி, முல்லை மலரே முல்லை மலரே உன் பாரம் தீர்ப்பவர் யாரு கூரடி. மின்னும் சிலையே அன்னை போல் வரவா நானும் சோறுட்ட, உண்ணாதிருந்தால் இங்கே யார் வருவார் உன்னை சீராட்ட. வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடி மானே ஏனடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில்வர் காயின்ஸை பற்றி தாங்க. சில்வர் காயின்ஸ்லேயே 1 ரூபி காயின் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுன்றது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தோடைய நிகழ்வுங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய திருமண விழாவுக்கு நம்ம போயிருக்கோம். அந்த திருமண விழாவில் நாம் தர அன்பளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 101, 501, 1001 இந்த மாதிரி தான் தரோம். எதுக்கு அந்த 1 வருதுன்னு தெரியுங்களா? ஒற்றை எண் என்பதை பிரிக்கவே முடியாதுங்க. அதுபோலவே அந்த திருமண தம்பதியர்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பிரியாமல் நல்லபடியாக வாழணும்னு வாழ்த்தி 1 ரூபாவை சேர்த்து கொடுப்பாங்க. தருவாய்ந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். 10 ரூபாய்ந்தாரே ஒரு பதிக்கஞ்சங்கிலிதாரே, பச்சை கிளி வாடி நல்ல படப்பு பக்கம் போவோம். சொத்து பூரான் தாரே சாவி கொத்தும் கையில தாரே, 10:30 மணிக்கு மேல நீ வெத்தல காட்டுக்கு வாடி. எட்டனா இருந்தா 8 கெம்பாட்டு கேக்கும், 10 இருந்தா 10 எம்பாட்ட பாடும். மொட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 பட்டு போகும். இந்த நாடே 2 கட்டானாகும். 8 இருந்தா 8 கெம்பாட்டு கேக்கும், 10 இருந்தா 10 எம்பாட்ட பாடும். காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே, வாச கருவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இது. தட்டினா விட்டத்தங் கொட்டினா நொட்டத்தங் ஆனந்தம் காவேரி தான். அட சுக்கிர உச்சத்தில் லக்கதான் மச்சத்தில் வந்தது கை காசுதான். என்றும் மன்னர்தா எங்கும் விண்ணதா அண்ணாச்சே ஆனந்தம் ஆயாச்சே ஆரம்பம் பம் 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 காசு மேல காசு வந்த நேரம் இது, வாச கதவை ராசலட்சுமி தட்டுற வேலை இது. தேடி பாக்குறேன் காந்தியத்தான் காணோம், தேடி பாக்குற காந்தியத்தான் காணோம். தேசத்துல நாளும் சாந்தியத்தான் காணோம். காசை பார்த்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போம். வந்தாச்சு ஆனந்தம் ஆயாச்சே ஆரம்பம்.
லலித் ராகவேந்தர் வாங்க. என்ன கலர் செலக்ட் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா? சில்வர் அப்படிங்கிறது வந்து போன இதுலயே சொன்னாங்க. சில்வர் அப்படிங்கிறது ஒரு ஆஷ் கலர் அப்படின்னு வச்சுப்போம். சரியா? ஸோ ஆஷ் கலர் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். பிரசன்னா மாஸ்டர். லலித், டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த காசு மேலே பாட்டு யூ வெரி குட். நல்ல எனர்ஜியாக பிரைட்டாக பண்ணி. மீதி சாங்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. மூமெண்ட்லாம் யோசிச்சு எடுத்தீங்க. மூமெண்ட் ஃபினிஷ் பண்ணல. பாடி லாங்குவேஜ்லேயே வித்தியாசம் இருந்துச்சு. லாஸ்ட் சாங்கில் இருந்த ஒரு கான்ஃபிடென்ஸு, ஒரு பவர் ஃபர்ஸ்ட் சாங்கில் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இல்லை. அந்த கிளாஸ் உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தால் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த கிளாஸ் மேலேயே இருக்குது. இப்படி அந்த பண்ணணும். அது அந்த டிஸ்ட்ராக்ஷன் வேண்டாம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். கலா மாஸ்டர் சொல்லுங்க எப்படி இருக்கு? அதுக்கு லென்ஸ் போட்டால் போதும். ஒருத்தவங்களுக்கு வந்து கண்ணாடி இல்லைன்னா சுத்தமாக பார்க்க முடியாது. உனக்கு கோரியோகிராஃபி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா பிகினிங் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக அவங்க டான்ஸர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்து உனக்கு டான்ஸ் பண்ணுறதுனால அது ஒரு ரொம்ப சிம்பிளாக கோரியோகிராஃப் பண்ணாங்க. இதே இந்த லாஸ்ட் சாங் ரொம்ப அழகாக பண்ணேன். ரொம்ப அழகாக பண்ணேன். சிரிச்சு என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி சாங்கெல்லாம் வந்து உனக்கு பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு சாங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மிஸ்டேக் ஆச்சு. தவிர நீ அடுத்த வாட்டி வரும்போது கோரியோகிராஃபர்கிட்ட ஹெவியாக கேளு. ஓகே, சரி. ஓகே, ஸோ லலித்க்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். கலா மாஸ்டர் உங்களோட ஸ்கோர்?